ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீனத்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பண்ண போகிற ரெசிபி சென்னையில் ரொம்ப ஃபேமஸான முருகன் இட்லி கடை கொத்தமல்லி சட்னி தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி. அது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பேனில் நான் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச ஒன்று 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 பூண்டை தோலை உரிச்சிட்டு அதையும் இதில் போட்டுக்கலாம். இஞ்சி ஒரு 2-3 பீஸ் போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கிடலாம். இப்போ அது கூடவே நம்ம 4 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். புளி நெல்லிக்காய் சைஸ் அளவு போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்க நேரத்தில் 2 தக்காளியை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டுப்போம். இது கூடவே நம்ம கொத்தமல்லி ஒரு கட்டை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதையும் போட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். 5 நிமிஷத்துல இந்த சூப்பரான கொத்தமல்லி சட்னியை நம்ம ரெடி பண்ணிடலாம். அந்த முருகன் இட்லி கடையில் இந்த கொத்தமல்லி சட்னி அவ்வளோ ஃபேமஸ்ஸு. நாங்கள் அடிக்கடி போய் சாப்பிடுவோம். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை அரைச்சதை ஒரு பவுலில் போட்டுட்டு இப்போ தாளிச்சிட போகிறோம். எண்ணெய் நல்லா காய வச்சு கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் கொட்டிடலாம். அவ்வளோதான், சூப்பரான முருகன் இட்லி கடை ஸ்டைல் கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலிக்கெலாம் அது ரொம்ப பிடிக்கும். 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல உங்கள் பசங்கள்லாம் 5 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.